இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூசாரி ஐயா. யார்மா நீ? புதுசா இருக்க? ஆமாங்கய்யா, நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீ யார் வீட்டுக்கு வந்திருக்க? இங்க எனக்கு யாரையுமே தெரியாது. ஓ, மலையை சுத்தி பார்க்க வந்திருக்கியா? அதெல்லாம் இல்லங்கய்யா, நான் பத்மாமாவை தான் பார்க்க வந்திருக்கேன். எந்த பத்மா? அந்த கண்ணப்பா வம்சாவளி பத்மாவா? ம். ஐயா 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 இருங்க. அந்த பத்மா வீடு எங்கதான் இருக்கு? ஊருக்குள்ள யார்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படி? கோயில இருந்து சொல்றேன் தாயே, அந்த அம்மா வீட்டுக்கெல்லாம் போயிடாத. அது உன் உயிருக்கே ஆபத்து. பேசாம திரும்பி நீ உன் ஊருக்கே போயிடு. இல்ல பூசாரி ஐயா, நான் ஒரு முக்கியமான வேலையா பத்மாமாவை தேடி வந்திருக்கேன். மீனாட்சி அம்மன் மூக்குத்திய பத்தி பத்மாமா கிட்ட கேட்டு விசாரிக்கணும். என்னம்மா நீ யமலோகத்துக்கு அட்ரஸ் கேட்டு வந்திருக்க? இந்த ஊர்க்காரங்க மட்டும் இல்ல, நான் கூட பத்மாவோட வீட்டை பத்தி சொல்லவே மாட்டேன். நீங்க பத்மாமா மருமகளா? ஆமாங்க, இப்ப அதான் என் பேரு. சொந்த பேரு கூட மறந்து போச்சு. ஐயோ, நான் பத்மாமாவை தேடிதாங்க சென்னையில இருந்து வந்திருக்கேன். பத்மாமாவை பத்தி கேட்டா யாருமே வாய் திறக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் பத்மாமாவை பார்க்கணும். அவங்க கிட்ட மீனாட்சி அம்மன் மூக்குத்திய பத்தி கொஞ்சம் பேசணும். இப்ப பத்மாமா எங்க இருக்காங்க? என்ன அவங்க கிட்ட கொஞ்சம் கூட்டிட்டு போங்களேன். பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கீங்க. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இந்த ஊர்க்காரங்க உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. இங்க இருந்தா உங்க உயிருக்கு தான் ஆபத்து. தயவு செஞ்சு உடனே கிளம்பி போயிடுங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. சார் வணக்கம் சார். என்னங்க, என்ன விஷயம்? சார், என் பேரு துர்கா. நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? உதவியா? ஏங்க, நாளைக்கு சாவ போறவங்க கிட்ட வந்து உதவி கேப்பீங்களா? யார் மனசையும் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? முதல்ல கிளம்பி போங்க. அண்ணே, நீங்க சீக்கிரம் வேலையை பாருங்க, குழியை பெருசா தோணுங்க. நாளைக்கு சாக போறீங்களா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியல, அதான் இப்படி கேக்குறீங்க. சரிங்க, நீங்க யாரு? பத்மாமாக. என்னது, நீங்க பத்மாவோட பையனா? ஆமாங்க. அம்மா, எங்க அம்மா உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, நான் பத்மாமாவை தேடிதான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். உங்க வீடு எங்க இருக்கு? ஊருக்குள்ள யார்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னதே பத்மாமாவை பார்க்க வந்திருக்கீங்களா? எதுக்கு தேவையில்லாத வேலை? மரியாதையா ஊருக்கு திரும்பி போயிடுங்க. இங்க பாருங்க, பத்மாமா பேரை சொன்னா ஏன் எல்லாரும் இப்படி விரட்டுறீங்க? ஏங்க, முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்பி போங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க பத்மாமா மகன் தானே? தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. நாளைக்கு நீங்க சாக போறீங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? தயவு செஞ்சு சொல்லுங்களேன். நான் மட்டும் இல்லங்க, இந்த ஊர்ல யார்கிட்ட கேட்டாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க திரும்பி போயிடுங்க. ப்ளீஸ்ங்க, நான் ஒரு முக்கியமான வேலையா உங்க அம்மாவை தேடி வந்திருக்கேன். எங்க அம்மாவை பத்தியும் எங்க குடும்பத்தை பத்தியும் தெரியாம வந்திருக்கீங்க. நாங்களும் ரொம்ப நொந்து போயிருக்கோம். தயவு செஞ்சு முதல்ல கிளம்புங்க. ஐயோ, என் கணவர் உயிருக்கு ஆபத்து இருக்குங்க. அவரோட உயிரை காப்பாத்த எனக்கு இந்த மலையில இருக்கிற மீனாட்சி அம்மனோட மூக்குத்தி பத்தின விஷயங்கள் வேணும். மீனாட்சி அம்மன் மூக்குத்தியா? அந்த மூக்குத்தியை தேடிதான் நான் வந்திருக்கேன். அதனால என்னன்னு சொல்லுங்க. என்னதே அம்மனோட மூக்கத்தையே தேடி வந்திருக்கீங்களா? முதல்ல இந்த ஊரை விட்டு போறீங்களா இல்லையா? ஏங்க, உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாதா? அண்ணா, குழி தோண்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு வாங்க. சார் 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 கொஞ்சம் நில்லுங்க சார். சார் கொஞ்சம் நில்லுங்க. சார் 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 ப்ளீஸ் கொஞ்சம் நில்லுங்க. ப்ளீஸ் என்னையும் கூட்டிட்டு போங்க சார். தயவு செஞ்சு என் பின்னாடி வராதீங்க, உங்களுக்கு தான் ஆபத்து. முதல்ல இங்க இருந்து போங்க. சார், நான் அந்த பத்மாமாவை எப்படி பாக்குறது? அவங்க பையன் கூட கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு. என்ன இது? யாரோ ஒரு அம்மா தற்கொலை பண்ணிக்க போறாங்களே, அது யாருன்னு தெரியலையே. அவங்கள எப்படியாவது காப்பாத்தணுமே. யாரு எந்த இடம் தெரியாம நான் எப்படி காப்பாத்துறது? முதல்ல யார்கிட்டயாவது கேப்போம். அம்மா, அம்மா நில்லுங்கம்மா. அம்மா, ஐயோ, அம்மா என்னம்மா இது? வேண்டாம்மா, என்ன தடுக்காத. அம்மா, அம்மா நான் சாகணும். காரியம் பண்றீங்கம்மா, தயவு செஞ்சு வந்துருங்க. அம்மா வேண்டாம்மா. அம்மா எதுக்கு என்ன தடுத்த? நான் சாகணும். அம்மா சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா. உயிரை விடுறது எந்த பிரச்சனைக்கும் தீர்வா இருக்காது. முதல்ல நீங்க வாங்க.
வாங்க. அம்மா தயவு செஞ்சு அழாதீங்க. யார் நீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்காக இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? அம்மா தயவு செஞ்சு உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் தீர்த்து வைக்க முயற்சி பண்றேன். என்னோட எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுமா. நான் உயிரோட இருக்கும் போது என் கண்ணு முன்னாலேயே என் மகனோட ஆயுள் முடியறதை எப்படிமா தாங்கிக்க முடியும்? என்னம்மா சொல்றீங்க? பெத்த மகன் அம்மாவுக்கு கொள்ளி வச்சா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். ஆனா அம்மா தான் பிள்ளைக்கு கொள்ளி வச்சா பெத்த மனசு என்ன பாடுபடும்? அந்த கொடுமையை எப்படி தாங்கிக்க முடியும்? உங்க மகனுக்கு என்னாச்சு? நாளைக்கு நாளைக்கு அவரோட ஆயுள் முடிய போகுதும்மா. ஏங்க நாளைக்கு சாவ போறவங்க கிட்ட வந்து உதவி கேட்பீங்களா? யார் மனசையும் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அம்மா நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என் பேரு பத்மா. அம்மா நான் உங்களை தேடிதான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். உங்களை பத்தி தான் காலையில இருந்து விசாரிச்சிட்டு இருக்கேன்மா. ஊருக்குள்ள யாருமே விவரம் சொல்லாம என்ன ஊரை விட்டு போன்னு விரட்டிட்டே இருக்காங்க. இப்ப கூட நான் உங்க மகனை கூட பார்த்தேம்மா. அவர் கூட உங்களை பத்தி எதுவுமே சொல்லல. இந்த ஊரை விட்டு போயிடுங்கன்னு மட்டும்தான் சொன்னாரு. ஆமா, நீ எதுக்காக என்ன தேடி வந்திருக்க? மீனாட்சி அம்மன் மூக்குத்திய நந்தினி கிட்ட இருந்து மீட்கிறதுக்காக நான் உங்க உதவியை கேட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. மீனாட்சி அம்மனோட மூக்குத்தி? ஆமாம்மா. மீனாட்சி அம்மனோட மூக்குத்திய நீ ஏமா மீட்கணும்? அதனாலதான் இன்னைக்கு என் குடும்பமே இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. அம்மா நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். என்ன நம்புங்கம்மா. தயவு செஞ்சு வாங்க. தயவு செஞ்சு வந்துருங்கம்மா. வாங்கம்மா வாங்க. சிஸ்டர், நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அந்த நாக்ஸ் கிட்ட இருந்து வைரத்தை எப்படி வாங்குறதுன்னு தானே? சிஸ்டர், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. முதல்ல கிளியோட கதையை முடிப்போம், அப்புறமா வைரத்தை பத்தி யோசிப்போம். வைரம் கிடைச்ச உடனே அந்த நாக்ஸையும் போட்டு தள்ளிடுவோம். போட்டு தள்ளுறது நமக்கு என்ன புதுசா? அப்ப சரி, நீ போய் அந்த கிளியை கொன்னுட்டு வா. என்ன அது? நானா? நான் போய் எப்படி சிஸ்டர், நான் எப்படி கொல்லுவேன்? ஆஃப்டர் ஆல் கிளி தானே, அப்புறம் ஏன் இந்த தயக்கம்? போய் அந்த கிளியை கொன்னுட்டு வா. நாகஜோதி வந்து கேட்டா நான் ஏதாவது சொல்லி அவளை சமாளிச்சுக்கிறேன். அது சிஸ்டர், நீங்க தான் வெள்ளி, நீங்க தான் கொல்லணும். வாங்க சிஸ்டர். நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். இந்த சான்ஸ விட்டா அப்புறமா என்னைக்குமே நம்மளால சூர்யாவை சாகடிக்கவே முடியாது. அதனால நீ போய் அந்த கிளியை கொன்னுட்டு வா. ஆஹா, இந்த டிஸ்ட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. இப்ப என்ன பண்றது? நம்மள எல்லாம் கோத்து விடுது.